கைஸ், நான் வினோத். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டைம் அண்ட் ட்ரையல். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் நெதர்லாண்ட்ஸ் வரீங்க அப்படின்னா என்னென்ன விஷயத்தெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற செக்லிஸ்ட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சில பாயிண்டர்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன், ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட்ஸ், முக்கியமாக வந்து ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ் லைக் பாஸ்போர்ட், வீசா, உங்களோட ஏர் டிக்கெட், இது எல்லாத்தையுமே ரொம்ப பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் எஜுகேஷன் ரிலேட்டடாக வரீங்க அப்படின்னா உங்களோட யூனிவர்சிட்டி டாக்குமெண்ட்ஸ், உங்களோட கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். இதே வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக வரீங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட், ஸ்பான்சர் டாக்குமெண்ட்ஸ், உங்களோட ரெஸ்யூமே, இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடணும். அண்ட் முக்கியமாக வந்து உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டும் மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் இங்கே வந்து அப்போஸ்டில் பண்ணியிருக்கணும். அது வந்து மேண்டேட்ரி. அப்போஸ்டில் அப்படின்னா லைக் நோட்ரி பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன். அதாவது நோட்ரி பப்ளிக்கில் இது பண்ண மாட்டாங்க. உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இந்தியன் கவர்மெண்ட்டே வந்து கெசட்டில் வெரிஃபை பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சீல் பண்ணி கொடுப்பாங்க. இது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தான், வேலிடான டாக்குமெண்ட் தான். ஸோ இந்த ரெண்டு டாக்குமெண்ட் ரொம்பவே முக்கியம். அதனால் இது ரெண்டுத்தையும் அப்போஸ்டில் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்தியாவில் இதுக்காகவே நிறைய தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் இருக்குது. நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபீஸ்க்கு அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் உங்கள் குழந்தைய நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா அவங்களோட எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் மறக்காமல் அவங்களோட வேக்சினேஷன் ஸ்கெடியூல் அண்ட் ரிப்போர்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கணும். பெட்ஸுக்கும் அதே தாங்க. பெட்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்கன்னா அது ஒரு பெரிய ப்ரொசீஜர். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அட் ஹை லெவல் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்ஸோட வேக்சினேஷன் ரிப்போர்ட்டும் ஸ்கெடியூலும் ரொம்பவே முக்கியம். இப்போ வந்து கோவிட்க்கு அப்புறம் PCR டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் கேட்குறாங்க. அண்ட் ஃப்யூச்சரில் வந்து ஈவன் கோவிட் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அதை பற்றி கவர்மெண்ட் இன்னும் தெளிவாக ஒரு கைட்லைன் கொடுக்கல. அது வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பார்ப்போம். முக்கியமாக இங்கே வந்தோடனே நீங்கள் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் இந்தியன் டிரைவிங் லைசன்ஸையும் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களுக்கு 30% ரூலிங் உங்களுக்கு அப்ளிகபிளாக இருந்துச்சுன்னா உங்களோட இந்தியன் டிரைவிங் லைசன்ஸை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் டச் டிரைவிங் லைசன்ஸ்க்கு. 30% ரூலிங்கை பற்றி தெரியாதவங்களுக்கு நான் அபவுட் நெதர்லாண்ட்ஸில் இதை பற்றி பேசியிருந்தேன். பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இங்கே லேண்ட் ஆன உடனே உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருக்குது, ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் 112க்கு கால் பண்ணலாம். அது வந்து டச்சோட எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர். லைக் நம்ம ஊரில் 108, 100 அது மாதிரி இங்கே ஒரே நம்பர் 112. அண்ட் கேஷ் வந்து நீங்கள் ஃபார் சேஃப்டிக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து நீங்கள் கையில் வச்சுக்கிறது பெட்டர். அதாவது எதர் நீங்கள் இந்தியாவிலேயே வந்து யூரோவாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம், இல்லை நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் ஏர்போர்ட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். என்னோட சஜஷன் நீங்கள் இந்தியாவிலேயே மாற்றிக்கிறது பெட்டர். லோ ஃபீஸ் இருக்கும், நல்ல கன்வர்ஷன் ரேட்டும் கூட கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே நீங்கள் என்டர் ஆகிறதுக்கே வந்து ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் வந்து மேண்டேட்ரி. நீங்கள் யூனிவர்சிட்டி மூலியமாக வரீங்க அப்படின்னா அவங்களே உங்களோட மெடிக்கல் இன்சூரன்ஸை பார்த்துக்குவாங்க. இல்லை எம்ப்ளாய்மெண்ட்காக வரீங்க அப்படின்னா உங்கள் எம்ப்ளாயரே அதை பார்த்துக்குவாங்க. அப்படி இல்லை நீங்கள் டூரிசம்காக வரீங்கன்னா இந்தியாவிலே ஆல்மோஸ்ட் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸுமே வந்து இன்டர்நேஷ்னல் ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கனாலே கொடுப்பாங்க. அண்ட் இங்கே வந்து டூரிஸ்ட் வீசாவோட பீரியட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 90 days, அதாவது 3 மாதம். ஸோ உங்களோட இன்சூரன்ஸ் வந்து 3 மாதத்துக்கு வேலிடாக இருக்கணும். அடுத்ததாக ஒரு சில குட்டி குட்டி ப்ராக்டிக்கல் மேட்டர்ஸை பற்றி பார்ப்போம். லைக் ஸ்டேஷ்னரிஸ். முக்கியமாக ஒரு பேசிக் செட் ஆஃப் ஸ்டேஷ்னரிஸை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறது பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் என் கேஸில் எனக்கு வந்து இங்கே நான் ஒரு பென் வாங்கணும் அப்படின்னு பார்த்தேன். நம்ம இங்கே வந்து பெண்ணை வந்து எழுதி பார்த்து வாங்க முடியாது. ஒரு சிலருக்கு வந்து பென் வந்து ரொம்பவே பர்சனல் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். ஸோ இங்கே பென் வந்து கம்ப்ளீட்டாக பேக்கேஜில் தான் வரும். ஸோ நீங்கள் எழுதி பார்த்து அது நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க முடியாது. ஸோ பெட்டர் உங்களோட ஃபேவரட் பென் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு சில பென்ஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்துடுறது பெட்டர். எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் நெதர்லாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான கண்ட்ரி தாங்க. லைக் நீங்கள் மொபைலோ லேப்டாப்போ பெட்டர் வந்து இந்தியாவிலேருந்தே வாங்கிட்டு வந்துடுங்க. அண்ட் மறக்காமல் ட்ராவல் அடாப்டர் வாங்கிக்கிறது பெட்டர். அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கிற ப்ளக் மாதிரியே இங்கே யூரோப்பில் இருக்காது. யூனிவர்சல் ட்ராவல் அடாப்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அமேசான்லேயே ரொம்ப சீப்பாகவே இருக்குது. ஒரு 2 பீஸ் நீங்கள் வாங்கி வந்துடுறது பெட்டர். அடுத்ததாக நம்ம கிச்சன் ஐட்டம்ஸை பற்றி பார்ப்போம். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு வந்து இந்தியன் ஃபுட் தான் மெயின் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து மிக்ஸியோ இல்லை ப்ரெஷர் குக்கரோ இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் இங்கே வந்து இந்த 2 ஐட்டமுமே கிடைக்காது. ஸோ பெட்டர் வந்து நீங்கள் மிக்ஸி வாங்கிட்டு வந்துடுறது நல்ல விஷயம். அதாவது ஈவன் ஒரு சில கடைகளில் வந்து யூரோப் அப்படின்னு சொன்னீங்கனாலே அதுக்காகவே ஸ்பெஷலாக பின் இருக்கிற மிக்ஸியே உங்களுக்கு கொடுப்பாங்க. அது உங்களுக்கு என்ன ஃபேவரட்டோ அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து ப்ரெஷர் குக்கர். ஒரு எக்ஸ்ட்ரா செட் ஆஃப் கேஸ்கெட் வாங்கிட்டு வந்துடுறது பெட்டர். இதை தாண்டி உங்களுக்கு இட்லி இல்லை பணியாரம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பிடிக்கும்னா அதுக்கான யூட்டென்சில்ஸும் நீங்கள் வாங்கிட்டு வந்துடுறது பெட்டர். அண்ட் அதில் நீங்கள் ரொம்பவே மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் ஃப்ளாட் பேஸாக வாங்கிக்கோங்க. அண்ட் இண்டக்ஷன் கம்பேட்டபிளாகவும் வாங்கிக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா இங்கே கேஸ் பர்னரும் இருக்குது, ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் தி ஹவுசஸில் வந்து எலக்ட்ரிக் ஹாப்ஸும் இண்டக்ஷன் குக் டாப்ஸும் தான் இங்கே நிறைய வீட்டில் இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் இந்த மாதிரியான அப்ளையன்சஸை வாங்கிக்கிறது பெட்டர். இதை தவிர லைக் தோசா பேன் இல்லை பிளேட்ஸோ, இது கரண்டி, ஸ்பூன், இது எல்லாமே இங்கேயே கிடைக்குங்க. IKEA ஹோம் ஃபர்னிச்சரில் ஆல்மோஸ்ட் இது எல்லாமே கிடைக்குது. உங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் உங்களோட எடுத்துகிட்டு வந்துடுங்க.
அடுத்தது வந்து ப்ரொவிஷன்ஸ். இங்கே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரொவிஷனுமே இங்கே கிடைக்கும். லைக் ரைஸ் கிடைக்கும், பருப்பு கிடைக்கும், மிளகா, எல்லா விதமான ஸ்பைசஸ் எல்லாமே கிடைக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, லைக் நான் வீட்டில் செஞ்ச மிளகா பொடியோ இட்லி பொடியோ இல்லை சாம்பார் பொடி தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ஒரு 1 or 2 monthsக்கு ஆகிற அளவுக்கு நீங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறது பெட்டர். ஆனால் முக்கியமாக இந்த ப்ரொவிஷன்ஸோட பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சின்ன கவரில் போட்டு ரப்பர் பேண்ட் கட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க. பக்காவாக கடையில் இருக்கிற மாதிரி சீல்டாக பேக்டாக எடுத்துகிட்டு வாங்க, இல்லைனா கஸ்டம்ஸில் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும். அடுத்ததாக ட்ரெஸ்ஸஸ். அதாவது இங்கே வந்து நீங்கள் எந்த சீசனில் வரீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் ட்ரெஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நீங்கள் சம்மரில் தான் வரீங்க அப்படின்னா ஒரு சில சம்மர் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் எஸ்பெஷலி நைட் வேர்ஸ் அதெல்லாம் ஃபியூ செட்ஸ் ஆஃப் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க, அது போதும். இதுவே நீங்கள் வின்டரில் வரீங்கன்னா ஜாக்கெட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்மளால் ஜாக்கெட் இல்லாமல் வெளியிலே வர முடியாது. ஸோ நீங்கள் வரும்போது ஒரு பேசிக் செட் ஆஃப் ஜாக்கெட் ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஆனால் நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் லைக் ப்ரைமார்க் அண்ட் C&A அந்த மாதிரியான கடைகளில் ரொம்பவே சீப்பாக உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கும் அண்ட் ஜாக்கெட்ஸுமே இங்கே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஸோ பெட்டர் அதெல்லாம் நீங்கள் இங்கே வந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் முக்கியமாக ஷூஸ் வந்து 1 or 2 sets எடுத்துகிட்டு வந்துடுறது பெட்டர். நெதர்லாண்ட்ஸில் வந்து ஷூஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அதனால் நீங்கள் ஒரு ஃபார்மல் ஷூஸோ இல்லை வந்து கேஷுவல் ஷூஸோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறது பெட்டர். இங்கே காஸ்மெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பிராண்ட்ஸ் இருக்குது, அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் அதில் எதுன்னு நீங்கள் ரைட்டாக சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் இல்லையா? ஸோ அதனால் உங்களோட பர்சனல் காஸ்மெட்டிக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. மீன் டைம் நீங்கள் வந்து இதெல்லாம் ட்ரை அவுட் பண்ணி நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக நம்ம மெடிசன்ஸை பற்றி பார்ப்போம். இங்கே ஒரு பேசிக் செட் ஆஃப் மெடிசன்ஸ் லைக் பேராசிட்டமாலோ இல்லை வந்து டைஜஷனுக்கு, தலைவலிக்கு, காய்ச்சலுக்கு, கோல்டுக்கு தேவைப்படுற பேசிக் செட் ஆஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே லிமிட்டட் குவான்டிட்டியில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அண்ட் இது எல்லாத்தையும் ஒன் ஷாட்டில் பர்ச்சேஸ் பண்ணி அந்த பில்லை உங்ககிட்ட வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இன் கேஸ் உங்களுக்கு ஸ்பெஷல் மெடிசன்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் அதோட ப்ரிஸ்கிரிப்ஷனை உங்களோட வச்சுக்கோங்க, ஏன்னா அது கஸ்டம்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் விட்டமின் சப்ளிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நெதர்லாண்ட்ஸில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவே இருக்கும். அதனால் நீங்கள் இந்தியாவிலேருந்து லிமிட்டட் குவான்டிட்டி வாங்கிட்டு வந்துடுறது பெட்டர். அண்ட் நீங்கள் கிளாஸ் போடுறீங்க, அதாவது ஸ்பெக்ஸ் போடுறீங்க அப்படின்னா அதோட ப்ரிஸ்கிரிப்ஷனும் ஒரு எக்ஸ்ட்ரா செட் ஆஃப் ஸ்பெக்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறது பெட்டர். இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அண்ட் இமீடியட்டாக நீங்கள் வந்தவொடனே கொஞ்சம் தடுமாற்றம் இல்லாமல் ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் டென்டல் செக்அப் வந்து அங்கேயே நீங்கள் பண்ணிட்டு வந்துடுங்க. இங்கே அஃப்கோர்ஸ் இன்சூரன்ஸில் அது கவர் ஆகும், ஆனால் எல்லா ப்ரொசீஜர்ஸும் கவர் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் இந்தியாவிலேயே டீட்டெயில்டாக ஒரு டென்டல் செக்அப் பண்ணிவிட்டு ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணணுன்னா அங்கேயே பண்ணிட்டு வந்துடுறது நல்ல விஷயம். அடுத்ததாக நம்ம பேக்கிங்கை பற்றி பார்ப்போம். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களோட லக்கேஜ் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஏர்லைன் வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிற டைமென்ஷன்ஸ்லேயும் அந்த வெயிட்லேயும் நீங்கள் லக்கேஜை மேனேஜ் பண்ணிக்கோங்க. இல்லைனா அகைன் ஏர்போர்ட்டில் வந்து அது ஒரு பெரிய ட்ரபிளாக இருக்குங்க. முடிஞ்சால் ஒரு வெயிங் ஸ்கேலும் ஒன்று வாங்கிக்கோங்க, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஈவன் லைக் அமேசான் அந்த மாதிரி வெப்சைட்ஸ்லேயே கிடைக்குது. பட் அது உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லக்கேஜோட சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அது சேஃப்டியாக தான் வரும். பட் உங்களுக்கு அடிஷ்னல் சேஃப்டி வேணும் அப்படின்னு தேவைப்பட்டுச்சுன்னா ஏர்போர்ட்லேயே வந்து இப்போ ரேப்பிங் பண்ணி தராங்க. லைக் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃபாயில்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக சுற்றி தருவாங்க. ஸோ அது நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பண்ணிக்கலாம், பட் அது அவசியம் கிடையாது. அண்ட் முக்கியமாக உங்களோட லக்கேஜ் கலெக்ஷன் பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் சூட்கேஸ் மாதிரி ஏகப்பட்ட சூட்கேஸஸ் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ உங்களோட லக்கேஜ்க்கு ட்ராவல் டேக்ஸ் போட்டுக்கிறது பெட்டர். அதாவது எதிர் நீங்கள் சிம்பிளாக ஒரு ரிப்பன் மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம், இல்லை இதுக்காகவே நிறைய ட்ராவல் ஸ்டோர்ஸில் டேக்ஸே விற்கிறாங்க, அதை வாங்கியும் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹவுசிங். இங்கே வந்து நான் கொஞ்ச நாள் ஹோட்டலில் தங்குறேன், அதுக்கப்புறம் நான் வேறு வீடோ இல்லை ரூமோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்பவே ஒரு கம்பர்சமான ப்ரொசீஜர் அண்ட் டைம் கன்சியூமிங் கூட. ஸோ பெட்டர் நீங்கள் வரதுக்கு முன்னாடி ஹவுசிங்கை ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ஏதாவது ஸ்கேம்ஸில் மாட்டிக்காதீங்க. ஏன்னா இந்த ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. லைக் நான் வீடு உங்களுக்கு தரேன், ஒரு சம் டம்மி டாக்குமெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் அட்வான்ஸை பே பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அவங்க காண போயிடுவாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் எதுலேயும் மாட்டிக்காதீங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஹவுசிங் எனிவேர் அப்படின்ட்டு இங்கே ஒரு வெப்சைட் இருக்குது. அது வந்து முக்கியமாக இந்த மாதிரி எக்ஸ்பேட்ஸ் வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்காகவே அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் தான் அது. அதில் வந்து நீங்கள் வீடியோ காலிங் மூலியமாவோ இல்லை வீடியோ கான்ஃபரன்சிங் மூலியமாவோ அந்த வீட்டை நீங்கள் சுற்றி பார்த்துக்கலாம். அங்கேருந்தே உங்களோட வீடு சைஸ் என்ன, எப்படி இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஃபர்னிஷ்டா அன்ஃபர்னிஷ்டா இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஹோட்டல் ரூம்ஸ் புக் பண்ணுற மாதிரி தான். ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி தான் ஹவுசிங் எனிவேர். அவங்கக்கிட்ட எல்லா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸும் மெம்பர் ஆயிருப்பாங்க. அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இங்கே பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஹவுசிங் எனிவேர் ரொம்பவே ரிலையபிளான வெப்சைட் அண்ட் ஒன்லி வெரிஃபைட் ப்ரோக்கர்ஸ் மட்டும்தான் அதில் ரெஜிஸ்டர் ஆகிருக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா உங்களோட அமௌண்ட் வந்து ஹவுசிங் எனிவேர் கிட்ட தான் இருக்கும். நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் 48 hours கழிச்சு தான் அந்த ஃபண்டை ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர் கிட்ட அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க.
உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கல இல்லை நீங்கள் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு அந்த வீட்டை நீங்கள் காலி பண்ணிக்கணும் அண்ட் உங்களோட ஃபண்டு உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். இது ஒரு சேஃப்டி ஃபீச்சருங்க. பெட்டர் நீங்கள் இந்த ரூட் எடுத்துக்கிறது நல்லது. இதை தாண்டி நெதர்லாண்ட்ஸ் வரதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது, இல்லை முக்கியமாக ஏதாவது டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கொஷின்ஸை நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம கண்டிப்பாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மைக்ரேட் ஆகிறவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால் 2 பெனிஃபிட். ஒன்று, நம்ம சேனல் வளரும், நம்மளோட முயற்சி நிறைய பேர்கிட்ட போய் சேரும். 2வது, நான் அடுத்ததாக போஸ்ட் பண்ணுற புது வீடியோஸ் அண்ட் புது கண்டென்ட்ஸ் உங்களை உடனே வந்து சேரும். Until then, stay safe, stay connected. Bye.